ஐஐடி எப்படி இருக்கும் அப்படிதான், காலைல 8 மணிக்கு கிளாஸ், 3 மணிக்கு விட்டுருவாங்க, கரெக்டாக விட்டு ஷார்ப்பாக விட்டுருவாங்க. எவ்ரி ஹவர் வந்து ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம் எல்லாமே நைட்டு தான் நடக்கும். எக்ஸாம் எல்லாம் டே டைம் நடத்தி டயத்தை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்ல எப்போ நடக்கும்? நைட்டு 9 மணிக்கு 8 மணிக்கு 7 மணிக்கு தான் நடக்கும். அந்த டைமில் தான் கரெக்ஷன் போடுவாங்க. பகல் எல்லாம் கிளாஸு அந்த மாதிரி இருக்கும். நான் இப்போ ஏற்கனவே நான் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்த, வெளியில் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்த கோச்சிங் கிளாஸ் வந்து சாட்டர்டே சண்டே. ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னா நான் டெய்லி போவேன். டெய்லி கிளாஸ் போகிறது ரொம்ப டஃப்பு. ஐஐடியிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சென்டர் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம், ஒன்ஸ் காலேஜ் முடிஞ்சோடனே, ஐஐடியில் கிளாஸ் முடிஞ்சோடனே சைக்கிள் எடுத்துகிட்டு இங்கே சேஸ் பண்ணி போனாங்க ஒரு 10 பேர். கரெக்டாக அவர் கிளாஸ் ஆரம்பிச்சிருப்பார். ஒரு 5 நிமிஷம் லேட்டாக 10 நிமிஷம் லேட்டாக தான் போவோம். உள்ளே போயிட்டு கிளாஸ் எத்தனை மணிக்கு எடுப்போம்னா நைட்டு 12 மணி வரைக்கும் எடுப்பார். நைட்டு 12 மணி வரைக்கும் கிளாஸ் எடுப்பார். 12 மணிக்கு தான் விடுவார். அவர் ஒரு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் இருக்கும் டெய்லி. அந்த 12 மணிக்கு விடுறாருனா திரும்ப சைக்கிளில் வந்து ஐஐடியில் சாப்பிட்டு திரும்ப ரிவைஸ் பண்ணிட்டு படுத்தா காலைல ஐஐடியில் 6 மணிக்கு கிளம்புனா தான் 8 மணிக்கு கிளாஸ் அட்டன் பண்ண முடியும். இந்த ரொட்டீன் எத்தனை வருஷம் கேட்டால் கிட்டத்தட்ட நியர்லி 1.5 வருஷம். இந்த ரொட்டீனை ஒழுங்காக ஃபாலோ பண்ணதில் ரிசல்ட் என்ன தெரியுமா? ஆல் இண்டியா லெவலில் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனில் 75th ரேங்க் எனக்கு வந்துச்சு. என்னோட 2014 ஆல் இண்டியா ரேங்கு 75th. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு மிகப்பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை ஒரு நேஷனல் லெவலில் எழுதி, இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுதி சிவில் இன்ஜினியரிங்கில் 75th ரேங்கு வாங்கிட்டு, ரயில்வேஸ் இருக்கிறதுலே மோஸ்ட் ஷார்ட் ஆஃப்டர் வந்து ரயில்வேஸ் தான். எல்லாரும் விரும்புவாங்க ரயில்வேல இன்ஜினியர் ஆகணும், ரயில்வே இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி. ஸோ அந்த ரயில்வே இன்ஜினியரிங்கு எனக்கு சதர்ன் ரயில்வே இங்கே தமிழ்நாடே எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அதோட நான் நிறுத்தலை. இப்போ தான் எனக்கு வந்து ஒரு கேப் கிடச்சி, ஒரு 6 மாதம் அந்த இந்தியன் ரயில்வே சர்வீஸில் பாஸ் ஆகிட்டேன். எம்டெக்கும் முடிக்க போகிறேன். இன்னும் ஒரு 6 மாதம் கேப் இருக்குது. எதர் ரயில்வேல ஜாயின் பண்ணி சும்மா இருக்கலாம், இல்லைனா இந்த 6 மாதம் வீட்டில் போய் ஜாலியாக இருக்கலாம், இல்லைனா இந்த 6 மாதத்தில் இந்த பழசு சொன்னார்ல ஒரு ஐஏஎஸ் ஆகலாம்னு சொல்லி அந்த ட்ரீம் எடுத்து ஏதாவது வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு மனிதநேயம் ஐஏஎஸ் அகாடமியில் போய் ஃப்ரீ கிளாஸ் போய் ஜாயின் பண்ணுறேன். போய் ஜாயின் பண்ணும்போது கிளாஸ் ஒன்றுமே புரியல. இது வரைக்கும் நான் படித்த இன்ஜினியரிங்கு, இப்போ நான் போய் ஜாகிரபி படிக்கணும், ஹிஸ்ட்ரி படிக்கணும், திரும்ப சயின்ஸ் கொஞ்சம் படிக்கணும், எக்கனாமிக்ஸ் படிக்கணும், புரியவே இல்லை. ஒரு கொஞ்ச நாள் உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டே வந்தோம். பெருசாக கிளியர் ஆகல. நான் ரயில்வேஸில் ட்ரைனிங் போயிட்டேன். ரயில்வேஸ் ட்ரைனிங் வந்து மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் அவனு போட்டு பெண்ட் எடுத்துருவாங்க. ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன், கிளாஸ் ரூம், அது இதுன்னு இருக்க கேப்பில் மட்டும் உட்காந்து படித்து 2017 எழுதினேன். திரும்ப ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதினேன். ஃபஸ்ட் அட்டம் எழுதினேன், ஒன்றும் கிளியர் ஆகலை. 2வது அட்டம் எழுதினேன், கிளியர் ஆகலை. 3வது அட்டம்ப்ட்டை மட்டும் எழுதும்போது ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணி மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் ஆகி ஐஏஎஸ் என்ட்ரி போனேன். என்ட்ரி போகும்போது எனக்கு 910 ரேங்க். ஃபஸ்ட் டைம் என்னோட பேர் வந்து ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் லிஸ்ட்டில் வருது 1000 பேரில். ஆனால் எனக்கு நினச்ச ஐஏஎஸ் வரல. வந்தது வந்து ரயில்வேஸ். 4வது அட்டம்ப்ட்டு திரும்ப முயற்சி பண்ணி எழுதும்போது இன்டர்வியூலாம் வந்து டெல்லியில் போய் அதெல்லாம் பெரிய ஸ்டோரி, கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் நான் பேசலாம். இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணி ஆல் இண்டியா ரேங்க் வந்து அந்த ரிசல்ட் டைம்லாம் வந்து பயங்கர ஹை ப்ரெஷர். எத்தனை வருஷம் நம்ம வந்து உட்காந்து படிச்சிருக்கோம், ஐஏஎஸ் படிச்சிருக்கோம், இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் இந்த ஐஏஎஸ் பாஸ் ஆகலைன்னா திரும்ப ரயில்வேஸில் போய் ஜாயின் பண்ணணும், அங்கே போய் வேலை பார்த்துட்டே படிக்கிறது ரொம்ப சிரமம், திரும்ப ஃபேமிலி இத்தனை வருஷம் நமக்காண்டி சஃபர் ஆகிருக்காங்க. இவ்வளோ சுச்சுவேஷனுக்கு பேக்ரவுண்ட் மத்தியில் ரிசல்ட் வருது. ஆல் இண்டியா ரேங்க் 101, தமிழ்நாடு கேடர். ஸோ ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் பாஸ் ஆகி 2018 ரிசல்ட் வந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ட்ரைனிங் வந்து ஒரு வருஷம் முசோரியில் எடுத்துகிட்டு போய் 1 வருஷம் ட்ரைனிங், அதுக்கப்புறம் 1 வருஷம் ஃபீல்ட் ட்ரைனிங் வந்து இங்கே திருநெல்வேலியில் எடுத்தேன். அதுக்கப்புறம் சப் கலெக்டராக கொடைக்கானல் இருந்தேன். அப்புறம் பத்மநாபத்தில் சப் கலெக்டராக இருந்தேன். சென்னை கார்பரேஷனில் ஒரு 2.5 இயர்ஸ் இருந்தேன். இப்போ கோயம்புத்தூர் கார்பரேஷனில் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இருப்பீங்க. நீங்கள் அர்பனில் இருக்கீங்க, உங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜ். நிறைய காலேஜஸ் எக்ஸ்போஜர் இருக்குது, அது ஒரு அட்வான்டேஜ். நிறைய ஸ்கில்ஸ் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது ஒரு அட்வான்டேஜ். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் வந்து என் ஃபேமிலி இப்படி இருக்குது, நான் இப்படி இருக்கேன், நான் படிக்கிற ஸ்கூல் இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காம, இந்த இருக்கக்கூடிய இந்த 3 மாதத்தில் உங்களால் எவ்வளோ ஸ்கோர் மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமோ. எனக்கு அந்த 14 மார்க் சொன்னேன்ல, அந்த 14 மார்க் தான் 4 வருஷம் கழிச்சு என்னை தாக்கி பிடிச்சிச்சு. அந்த மாதிரி உங்களுக்கும் நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்பெண்ணும், ஒவ்வொரு 5 மதிப்பெண்ணும், ஒவ்வொரு 10 மதிப்பெண்ணும் உங்களை வந்து அடுத்த ஸ்டேஜில் கொண்டு போகிற ஹெல்ப் பண்ணும். அதனால் இந்த இருக்கக்கூடிய 3 மாதம் இருக்குது. இந்த டைமிங்கில் ஆசிரியர்கள் சொல்கிறத கேட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணி சரியான உங்களுக்கு தேவையான கோர்ஸை சூஸ் பண்ண வேண்டிய அதுக்கான மதிப்பெண்களை நீங்கள் பெறணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் மதிப்பெண்கள் ஒரு வேளை நீங்கள் எதிர்பார்த்தது வரல அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த கோர்ஸ் வராமல் போகலாம், கரெக்டு தானே? அப்படி வராமல் நீங்கள் நினச்ச கல்லூரி வராமல் போகலாம். அதுக்காக வருத்தப்பட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இருக்கக்கூடிய இந்த 3 மாதங்களில் நீங்கள் சரியான ஃபோக்கஸ் பண்ணி இந்த நிகழ்வை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி, எங்கேயாவது நேர விரயம் பண்ணிட்டு இருந்தீங்க, கவன சிதறல் இருந்துச்சுன்னா, சார் நான் செல்ஃபோன் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார், நான் வந்து ரொம்ப நேரம் போய் விளையாண்டுட்டு இருக்கேன் சார், நான் வேறு ஏதாவது படத்துக்கு போகிறேன், அங்கே போகிற சுற்றிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா, அதெல்லாம் அந்த ஒரு 3.5 மாதம் ஒதுக்கி வச்சுட்டு
அதில் மதிப்பெண்களை வாங்கி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்க வாய்ப்பாக இருக்கும். அதனால் இந்த 3.5 மாதத்தை நான் சிறப்பாக நீங்கள் பயன்படுத்துறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.